வெல்கம் டு பாப்புஸ் கிச்சன். வாங்க சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கான எண்ணெய், கருவேப்பில், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா போட்டு வதக்க ஆரம்பிங்க. கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும். அதோட மசாலா பாதி இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுடணும். தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி வரும்போது வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா ஆற விட்டு எடுத்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல புளி, அதோட புளி தண்ணியை நல்லா பிழிஞ்சு தனியாக அதோடு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டி, மண் சட்டி எடுத்து அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு கருவேப்பில், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா அது பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வதக்க வச்சுருக்கிறோம்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை அதை போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கும் போது கொஞ்சோண்டு கல் உப்பு, ஏற்கனவே நம்ம மசாலா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மசால் தூள்ன்ட்டு இப்போ எல்லா இடத்துலையும் விற்கிது, அதை நீங்கள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வதங்கி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலையும் அந்த புளி தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது எல்லாம் சேர்த்து நல்லா குழம்பு கொதி விடுற வெயிட் பண்ணணும். அந்த டைமில் நம்ம மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி குழம்பு நல்லா திக்காகி வரும்போது நல்லா கொதித்து சூப்பராக வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மீனை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். மீனை தனித்தனியாக நீங்கள் போட்டு நல்லா பரப்பி விட்டிங்கன்னா அதோட அந்த மசாலாவோட டேஸ்ட்டு மீன் குழம்புல ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அந்த மீனை போட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் அப்படியே எடுத்து போட்டுட்டு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி.